ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆயிலெலாம் இருக்காது. ஆயில் போட்டுக்கிறீங்களா? ஆயில் நல்லா சூடாகிட்டு பின்னாடி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வந்து முழுக்க சிறு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். சிறு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகா விதை வந்து எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ். விதை வந்து அதில் விதையோடு போடக்கூடாது. விதையோடு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். விதை எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுறேன். வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகா பொடி இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காஷ்மீர் மிளகா பொடி என்கிட்ட இல்லை. நான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போடுங்க. இது நல்லா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிரேவி மாதிரி பார்த்தீங்களா. சிக்கனில் எப்பவுமே தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் வந்து தண்ணி விட்டுறீங்களா, அதோடு சேர்த்து ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, ரொம்பலாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போதும். பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டா சிக்கன் சிந்தாமணி ரெடி. ஒன்றும் இல்லை, இதுக்கு தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகா விதை எடுத்துடணும், சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மிளகா காஷ்மீர் மிளகாத்தூள், அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டா சிக்கன் சிந்தாமணி ரெடி. ஒன்றும் இல்லை, இதுக்கு தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகா விதை எடுத்துடணும், சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மிளகா காஷ்மீர் மிளகாத்தூள், அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.